இனிய கலை வணக்கங்க. நேற்றைய தினம் என்னுடைய அண்ணா பொண்ணோட திருமண நிகழ்வுங்கிறதுனால என்னால பதிவு பண்ண முடியல. நேத்து நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. பதிவு போட்டிருந்தீங்க. உங்களுடைய அன்பிற்கும், ஆதரவுக்கும் மிக்க நன்றி. இனி வரும் காலங்கள்ல எந்த ஒரு காரணத்தினாலும் இந்த தகவல் நிக்காது. கண்டிப்பாக என்னுடைய பதிவு தொடரும். 36வது நாள், 36வது பதிவு. நம்ம என்ன விஷயம் பார்த்துட்டு இருக்கிறோம்? வணிகம் சார்ந்த கடன் வகைகள்ல எம்எஸ்எம்இ லோன் பிரிவுக்குள்ள நம்ம கடன்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோங்க. ஆமாங்க, இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் 2016வது ஆண்டு மத்திய அரசாங்கத்தால உருவாக்கப்பட்டது. இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி வகுப்பினர் ஆண் பெண் இருபாலருக்கும் மற்றும் அதர் வகுப்பை சார்ந்த பெண்களுக்கு மட்டும் அவங்களுடைய சுய காலில் நிக்கணும், சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டதான் இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம். இதோடைய வட்டி விகிதங்கள் எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5% இருந்து 10% வரைக்கும் வட்டி விகிதங்கள் வரும். கால அளவு பொறுத்த வரைக்கும் 1 ஆண்டுல இருந்து 7 ஆண்டுகள் வரைக்கும் கால அளவு வருதுங்க. இந்த ஸ்கீம்ல தனித்துவமான விஷயம் என்ன அப்படின்னா 18 மாதங்கள் மொரட்டோரியம் பீரியட் கொடுக்குறாங்க. நம்ம அந்த 18 மாசத்துக்கு இஎம்ஐ கட்ட வேண்டியது இல்லைங்க. கடன் அளவை பொறுத்த வரைக்கும் 10 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் அளவுகள் கொடுக்குறாங்க. கடன் தொகையை 70% வந்து வங்கி கொடுத்துட்றாங்க. 30% நம்மளுடைய மார்ஜின் மணியா இருக்கணுங்க. இதோட தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா 18 வயது பூர்த்தியாகி இருக்கக்கூடிய ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். எஸ்சி எஸ்டி வகுப்பை சார்ந்தவராக இருக்கணும். மற்ற பிரிவை சார்ந்தவங்கள்ல பெண்களுக்கு மட்டும் முன்னுரிமை. இதுல மிக முக்கியமான விஷயமா எதை பார்க்குறாங்க அப்படின்னா முதல் தொழில் தொடங்கலா இருக்கணும். ஏற்கனவே தொழில் தொடங்கி இருக்கிறவங்களுக்கு இந்த லோன் கிடையாதுங்க. முதல் தொழில் தொடங்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம். இதுல என்னென்ன மாதிரியான தொழில்கள் கொடுக்குறாங்க? உற்பத்தி, வணிகம், வர்த்தகம் மற்றும் தயாரிப்பு, சேவை சார்ந்த தொழில்களுக்கு இந்த லோன் கொடுக்குறாங்க. சிபில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 700க்கு மேல சிபில் ஸ்கோர் இருக்கணும் மற்றும் குறிப்பாக எந்த விதமான டிஃபால்ட்டும் இருக்கக்கூடாதுங்க. ஏற்கனவே அவங்க லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த லோனை கரெக்டா பே பண்ணக்கூடிய நபரா இருந்திருக்கணும். இதெல்லாமே வந்து இதோடைய எதிர்பார்ப்புங்க. இதுல இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெண்களும் மற்றும் எஸ்சி எஸ்டி வகுப்பை சார்ந்தவங்க வாழ்வாதாரம் மற்றும் அவங்களும் பொருளாதார ரீதியா மேல வரணும் அப்படிங்கறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தனித்துவமான திட்டம். மிக குறைந்த வட்டியில இந்த ஸ்கீமுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. மொரட்டோரியம் பீரியட் 18 மாதங்கள் நமக்கு அவைலபிள் பண்ணி கொடுக்குறாங்க. இதுல ட்ரெயினரா நமக்கு ஒரு அதிகாரியை நியமனமும் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க மூலியமா நம்மளுடைய தொழில்ல முன்னேற்றம் எப்படி இந்த தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது, அதோட ஐடியாஸ், டெக்னிக்ஸ், அறிவுரைகள் எல்லாமே வந்து அந்த மென்டர் மூலியமா நம்ம கத்துக்கலாங்க. இதோட தீமைகள் என்ன அப்படின்னு பாக்குறப்போ கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கடுமையானதாக இருக்குதுங்க. அப்ரூவல் வரதுக்கு லேட் ஆகுது. வங்கிகள் வந்து கொஞ்சம் சுணக்கம் காட்டுறாங்க, தயங்குறாங்க இந்த லோன் கொடுக்கறதுக்கு. இதுல ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒரு நபர் அந்த தொழிலுக்கு மேலேயே வந்து இந்த லோன் வாங்க முடியாது. புதிய நபரா இருக்கணும். புதுசா தொழில் தொடங்கணும். எஸ்சி, எஸ்டி வகுப்பை சார்ந்தவரா இருக்கணும். அப்படிங்கிறது இதோடைய நோக்கங்க. மார்ஜின் மணி நம்ம முதல்ல போடணும். பிறகுதான் வந்து வங்கிகள் வந்து நமக்கு அந்த 70% உண்டான பணத்த வந்து தராங்க. இந்த மார்ஜின் மணி அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டஸா இருக்குதுங்க. ஸோ இந்த லோன பத்தியான முழு விவரங்கள் இன்று உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.